குருவின் கருணை. ஒரு ஆசிரமத்தில் ராமன் என்ற இளைஞன் ஆசிரம வாழ்க்கை வாழ்வதற்காக வந்து சேருகின்றான். குருவின் மீது அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் அலாதியான பிரியமும் இருந்தது. ஆனால் அவனுடைய மனம் அவனை உலகியல் வாழ்வை நோக்கி, தாய் தந்தை, படிப்பு, பதவி, சம்பாத்தியம், எனக்கு என்று குடும்பம், குழந்தைகள், இப்படி பலவிதமான சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் அவன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருந்தது. அதனால அவன் மிகவும் சோர்வடைந்து இருந்தான். குரு அவனிடத்தை கேட்கின்றார், ராமா, சில நாட்களாக கவனித்து கொண்டே வருகின்றேன். உனது மனதில் சோர்வு இருக்க வேண்டும். அதனால அது முகத்தில் பிரதிபலிக்கின்றது. ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். அப்போ ராமன் சொல்லுகின்றான், குருவே, என்னை முதலில் மன்னிக்க வேண்டும். நான் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட வேண்டும். இந்த உலக பற்றுகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று வந்து சேர்ந்தேன். உங்கள் மீது அதிகமான பற்றுதலும் மதிப்பும் வைத்திருந்தேன். அதனால இங்கிருந்து உங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக ஓடுவதற்கு என மனம் இடம் கொடுக்கவில்லை. இருந்த போதிலும் எப்பொழுது பார்த்தாலும் புற சிந்தனைகளிலேயே என் மனம் போய்கொண்டே இருக்கின்றது என்று வருத்தத்தோடு சொல்லுகின்றார். அப்போ குரு சொல்லுகின்றார், அப்படியே உன் மனம் தடுமாறுகின்றது என்றால் இந்த வாழ்க்கையிலே நீ கட்டுக்கோப்பாக இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி முன்னேறுவது கடினமாக இருக்கும். உலகுக்கு சென்று தாய் தந்தையர்களுக்கு நல்ல பிள்ளையாக, திருமணம் செய்து நல்ல கணவனாக, இப்படி உன்னுடைய புலன் இன்பங்களை அனுபவித்து முடித்துவிட்டு வரலாம் என்று சொல்லுகின்றார். ராமன் சந்தோஷமாக வீடு திரும்புகின்றான். திருமணம் நடக்கின்றது. குழந்தைகள் பிறக்கின்றார்கள். திருப்தியாக வாழ்கின்றான். நல்ல வாழ்க்கை வசதியோடு இருக்கின்றான். அவன் சொன்ன கெடு 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னால குரு வருகின்றார். அவனுடைய மனைவி, பையன்கள், மற்ற பெண் பிள்ளைகளை எல்லாம் பார்த்து பயந்து போய் விடுகின்றார்கள். யாரோ ஒரு சாமியார் வந்திருக்கிறார், எதற்காக நம் வீட்டை தேடி வருகின்றார் என்று விரட்டுவதற்கு முயற்சி செய்ய யோசித்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ராமன் குருவை அடையாளம் கண்டு மரியாதையோடு வீட்டுக்குள்ளே அழைத்து அவருக்கு உபசாரம் செய்கின்றான். குரு, உன்னுடைய ஆசை தீர்ந்து விட்டதல்லவா, இப்பொழுது என்னுடன் வரலாமா என்று கேட்கின்றார். அப்போ ராமன் சொல்லுகின்றான், குருவே, மன்னிக்க வேண்டும். என் மனைவி அவ்வளவு உலகம் அறியாதவள். குழந்தைகளெல்லாம் சிறியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு திருமணம் என்று முடிந்து அவரவர் வாழ்க்கை அவரவர் கவனிக்க ஆரம்பித்து விட்டால் நான் எந்தவித கவலையும் பொறுப்பும் இல்லாதவனாக வந்து விடுவேன் என்று சொல்லி மீண்டும் அனுப்பி விடுகின்றார். மீண்டும் 10 ஆண்டுகள் கழித்து குரு வருகின்றார். அப்பொழுது ராமன் சொல்லுகின்றான், என் பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுதுதான் திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதுமான அனுபவம் இல்லை.
உலகிலே எத்தனை போட்டி இருக்கின்றது, அதில் ஜெயித்து எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்தை எப்படி சேமிக்க வேண்டும், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அதனால இன்னும் சில ஆண்டுகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்துவிட்டு வந்து விடுகின்றேன் என்கின்றார். மீண்டும் குரு திரும்புகின்றார். மீண்டும் ராமனை தேடி வருகின்றார். அப்பொழுது அவன் ஒரு நாயாக வீட்டு வாசல்லே காவல் காத்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது ராமனிடம் கேட்கின்றார், இல்லை, என் பிள்ளைகள் பிறந்து பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் எதிரிகள், பகைவர்கள், உற்றார் உறவினர்களே கூட அவர்கள் மீது பொறாமை கொண்டோ அல்லது வெறுப்பு கொண்டோ ஏதாவது செய்து விடலாம். அவர்களுக்கு காவலாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மீண்டும் குரு திரும்பி விடுகின்றார். அடுத்த முறை வருகின்றார். அப்பொழுது பேர பிள்ளைகள் தான் தலையெடுத்து எல்லாவற்றையும் பொறுப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குரு சொல்லுகின்றார், உங்களுடைய வீட்டிலே இருக்கும் இரும்பு பெட்டி, அதை சுற்றி ஒரு நல்ல நாகம் இருக்கின்றது, ராஜநாகம். அந்த பாம்பை நீங்கள் அடித்து கொன்று விடாமல் நல்ல முறையில் அடித்து அது சுருண்டு விழும்படியாக என்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த பிள்ளைகளும் போய் பார்க்கின்றார்கள். குரு சொன்னதுபடியே அந்த நாகம் இருப்பதை கண்டு பயந்து போய் அதை குற்றுயிரும் புலை உயிருமாக அடித்து குரு கையிலேயே கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றார்கள். குரு அந்த பாம்பை தன் கழுத்திலே போட்டுக்கொண்டு ஆசிரமத்தை நோக்கி திரும்புகின்றார். ராமா, இப்பொழுதாவது அறிவு வந்ததா? இந்த உலகியல் ஆசை என்பது ஒன்று முடிந்தால் மற்றொன்று, மற்றொன்று முடிந்தால் அடுத்தது, அடுத்தது முடிந்தால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொன்று, இப்படி வளர்ந்து கொண்டே போகுமே ஒழிய ஒரு நாளும் அதை அனுபவித்து நிறைவு செய்வது என்பது முடியவே முடியாத காரியம். எரிகின்ற தீயிலே எண்ணெய் ஊற்றியது போல் உன்னுடைய ஆசை ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ந்து கொண்டே செல்லுமே ஒழிய அது ஒரு நாளும் அனுபவித்து விட்டோம், இனிமேல் போதும் என்று தணிந்து அணைந்து போகாது என்று சொல்லுகின்றார். அப்போ ராமன் அழுகின்றான். குருவே, உங்களுக்கு எத்தனை கருணை உள்ளம்! சரணம் என்ற உங்களுடைய ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்த என்னை எப்படியாவது வீடு பேறு அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கேடுகட்ட பிறவிகள் எடுத்து உழன்று கொண்டு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து என்னை தடுத்தாட்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அழுது கொண்டே புலம்புகின்றான். அப்போ குரு சொல்கின்றார், ஒரு முறை சரணம் என்று என் கால்களில் விழுந்து விட்டவனே, அவன் எத்தனை கீழான பிறவிக்கு போனாலும் கரை சேற்ற வேண்டியது குருவினுடைய பொறுப்பாகின்றது. அதனாலே தான் நாயாக, பாம்பாக, வீட்டிலே மதிப்பும் மரியாதையும் இல்லாத வயோதிக காலத்திலே இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் வந்து உன்னை மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நீ எதையும் கேட்கவில்லை. உன்னுடைய பேர பிள்ளைகளை அடித்து வெளியே தூக்கி எறிந்த பின்னாலே தான் உனக்கு ஞானம் வந்திருக்கின்றது, அறிவு
மலர்ந்திருக்கின்றது. அதனால நீ நல்ல வழிக்கு இப்பொழுதாவது திரும்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்போ ராமன் மனம் வருந்தி மனம் திருந்தி குரு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். நாமும் அந்த கேடுகட்ட நிலையில்தான் இருக்கின்றோம். எனக்கு தேவையான ஒரு ஸ்மார்ட் போன் கிடைத்து விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன். அது கிடைத்தால் இல்லை, இந்த மாடலுக்கு பதிலாக லேட்டஸ்டா வந்த மாடலா இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அதுவும் கிடைத்தால் மனது அடுத்த விஷயத்துக்கு குரங்கு தாவுவது போல தாவுகின்றது. ஒரு லேப்டாப் இருந்தால் நல்லது, லேப்டாப் இருந்தால் டேப்லெட் இருந்தால் நல்லது, டேப்லெட் இருந்தால் நோட் பேட் இருந்தால் நல்லது, நோட் பேடு இருந்தால் அதற்கு மேலே வரக்கூடிய என்னென்ன புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும். வாழ்க்கை வசதியை வளர்த்து கொண்டே போக வேண்டும் என்று மனது விரும்புகின்றதை ஒழிய, நான் விரும்பியது கிடைத்து விட்டது, இத்தோடு போதும் என்ற மனம் யாருக்கும் எப்பொழுதும் வருவது இல்லை. அப்படிப்பட்ட பொன்னான மனதை நமக்கு இறைவன் கொடுத்து அருள் செய்ய வேண்டும். இறைவனுடைய திருவடியில் மட்டுமே நம்முடைய மனம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை ராமனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். நாமும் ராமன் போல கெட்டு சீரழிந்து அடிபட்டு மிதிப்பட்டு துவைத்து தூக்கி எறிந்தது போல எரியக்கூடிய நிலைக்கு வரையும் போகாமல் ஆரம்பத்திலேயே விழிப்புணர்வோடு இருந்து வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி பகவான் 10 அடி எடுத்து வைப்பார் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள், சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை நமக்கு வந்து அமைய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.